It's lead to a positive cash flow. It leads to no negative cash flow இதெல்லாம். Okay. கால் ஆப்ஷன் இது கிரேட்டர் than இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்க. கோகுல் இப்ப நீங்க சொல்லுங்க கண்ணா. இந்த இதுக்கு சொல்லுங்க. ஆ, இப்போ வந்து எக்ஸைஸ் பிரைஸ் 80, 83.50 ஸ்டாக் பிரைஸ். கால் ஆப்ஷன் பிரைஸ் வந்து 6.70. State whether each of one of these in the money, out of the money, at the money. கூகுள் ஒரு நிமிஷம் இதை நான் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ம். மாத்தி சொல்லுங்க கூகுள். ஆப்ஷன் 1 எக்ஸைஸ் பிரைஸ் 80, கால் ஆப்ஷன் 6.75, ஸ்டாக் பிரைஸ் 83.50. ம். சூப்பர். ம். அவுட் ஆஃப் த மணி. ஓ சூப்பர். இது பாருங்க சீரியல் நம்பர் 1 காலா ஸ்ட்ரைக் பிரைஸ் 58 எக்ஸைஸ் பிரைஸ் 55. இது என்ன சினாரியோ? 5 தெரியலல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. நான் ஜூம் பண்றேன் இருங்க. இப்ப தெரியுதா? ஓகே. செகண்ட். தேர்டு. புட். இது குட். வெரி குட் கூகுள். ஒரு 2.5 மார்க்ஸ்ல வருது இது. இங்க பாத்துக்கோங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் டைம் வேல்யூ. சி இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 காம்போனன்ட் இருக்கு கூகுள். ஒன்னு டைம் வேல்யூ. ஆ ஆ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சூப்பர். ஷார்ட்ல. சூப்பர். கூகுள் இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோங்க கண்ணா. உங்களுக்கு தெரியும். பட் தென் ஒரு இதுக்காக. கோகுல் நீங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், உங்க எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க இப்ப ஃபார்முலா எழுதிருக்கீங்களா? அத மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் என்னோட எஸ்எஃப்எம் கிளாஸ்க்கு அது யூஸ் பண்ணிப்பேன். அதனால. ஆ. கரெக்ட், கரெக்ட். ஆ. ஓ! புரியுது. ம். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஜெரதா வச்சே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி அந்த ஆ ஹெட்ஜிங் அதெல்லாம் சொல்லி தர ட்ரை பண்றேன். ஓகே. ஆ
ஆ, ஆமா. மார்க்கு ஃபர்ஸ்ட்டு அ என்ன போட்டிருந்தீங்கன்னா, ஹெட்ஜிங்கா? அப்புறம் பட்டர்ஃப்ளை, அப்புறம் வந்து ஸ்வாப்பு. ஒரு நிமிஷம். 5வது வந்து மார்க் டூ மார்க் இருந்தது. ஆமா, ஆமா. கரெக்ட்டு. ஓகே. அதான் கண்ணா ஹெட்ஜிங். அதான் அந்த ஹெட்ஜிங்லயே அந்த 3 வருது. பட்டர்ஃப்ளை, அப்புறம் காம்பினேஷன், அப்புறம் லாங் கால், ஷார்ட் கால் அது. அப்புறம் மார்க் டூ மார்க், அப்புறம் ஸ்வாப்ஸ் வருது. நம்ம வந்து அ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஹெட்ஜிங், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஹெட்ஜிங் பாத்துருவோம். ஓகேவா? ஸ்ப்ரெட்ஸும் காம்பினேஷனும் ஒரே கிளாஸ்ல, பட்டர்ஃப்ளையும் காம்பினேஷனும் ஒரே கிளாஸ்ல முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஹெட்ஜிங் மட்டும் ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஆகும் கோகுல். ஓகேவா? சாரி. ஆ, கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். நான் 2மே சொல்லிக் குடுத்துறேன் கோகுல். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க பண்ணின்றுங்க. ம். எழுதிட்டீங்களா? ஓகே. ரைட். இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் அ கால் ஆப்ஷன் வந்து ஸ்டாக் பிரைஸ் மைனஸ் எக்ஸைஸ் பிரைஸ். இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் அ புட் ஆப்ஷன் வந்து எக்ஸைஸ் பிரைஸ் மைனஸ் ஸ்டாக் பிரைஸ். ஆப்ஷனோடது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். நெகட்டிவ் வேல்யூனா அது 0 தான் கோகுல். நோ வேல்யூ அடிஷன். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் எழுதிக்கோங்க கண்ணா. இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் an option will always be positive value. If there is any negative value, it has to be 0. Good. டைம் வேல்யூ அப்டின்னா என்ன அர்த்தம்னா, பிரீமியம் ஆப்ஷனுக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூக்குமான டிஃபரன்ஸ். நோட் பண்ணிக்கோங்க கோகுல். நோட் பண்ணிக்கோங்க ஃபார்முலா நோட்ல. டைம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டூ பிரீமியம் மைனஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸ்ப்ரெட்ஸ்ல தான் வரும். கரெக்ட். ஒரு 2 கிரைட்டீரியால இதுல கூட பார்த்திருக்கேன் நானு. காம்பினேஷன்ல பார்த்திருக்கேன்னு நெனைக்கிறேன். ஆ, காம்பினேஷன் பார்த்தா ஞாபகம் இருக்கா? இது எதுக்குங்க கோகுல்? அதாவது கால் வந்து இந்த மணியா இருந்ததுன்னா, the time value exists if the call money is greater than intrinsic value. புட் ஆப்ஷன்ஸ்க்கு இந்த மணி புட் ஆப்ஷனா இருந்ததுன்னா, has a time value if its premium exceeds the intrinsic value. ஆமா. இது மட்டும் எழுதிக்கோங்க. இதோ இந்த ஸ்ட்ரெச். ஆ, ஆ.
ம். குட். ம். ஓகே. இப்ப இதுக்கு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ, டைம் வேல்யூ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? கஷ்டமா இருக்குமா கோகுல்? ம். இ ஒரே நிமிஷம். இல்ல இது நீங்க வந்து ரொம்பலாம் ஸ்ட்ரெயின்லாம் பண்ணிக்க வேணாம். இந்த ஆன்சர்ஸோட உங்களால மேட்ச் பண்ண முடியுறதா? உங்களோட ஆன்ஸர அது மட்டும் பாருங்க. வந்து ஆப்ஷன் 1 ஓகேவா? இன்ட்ரின்சிக் வேல்யூ 83.50 மைனஸ் 80 3.50. ஸோ என்னோட டைம் வேல்யூ என்னன்னா, கால் ஆப்ஷனோட இது மைனஸ் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஓகேவா? கால் ஆப்ஷன் 2க்கு வந்து அதே 83.5 மைனஸ் 85. ரீசன் என்னன்னா 0. ஸோ டைம் வேல்யூ வந்து 2.5 மைனஸ் 0 2.5. ஓகேவா? இப்போ இது புட்டா இருக்கு. எக்ஸைஸ் பிரைஸ் 32, ஸ்டாக் பிரைஸ் 36, ஆப்ஷன் பிரைஸ் 5.30. இன்ட்ரின்சிக் வேல்யூ நில்லுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுறதா? கரெக்ட். அவ்வளவுதான். சூப்பர். அப்போ 5.30 மைனஸ் 0 5.30 டைம் வேல்யூ. ஓகே. கால் பாருங்க. 48, 50, 4.10. அதே மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்க கோகுல். சூப்பர். அப்புறம் 4.10 மைனஸ் 0 டைம் வேல்யூ. இந்த கால் இந்த புட் மட்டும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுறதா கண்ணா? இங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. தெரியுறதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க. ஆ. 107, 107, 107. கரெக்ட். ம். ம். குட். 4. ம். 45 மைனஸ் 41 4. 9.70 மைனஸ் 4 வந்து 5.70. இது ஓகே இல்ல? ஓகே. ரைட். கோகுல் இது வந்து 2.50 மார்க்ஸ்ல வருது. சி அதாவது ஆ, நம்ம ஸ்மார்ட் வே ஆஃப் ஒர்க்கிங் பண்ணணும் அப்படின்னா, ஈஸியா இருக்கிற ஃபார்முலாலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஈஸியா ஸ்கோர் பண்றதையும் ஒரு ஒரு வே ஆஃப் ஸ்கோரிங்கா வச்சுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் இந்த இந்த பாயிண்ட்ல அந்த கேட்டகரி. பிளாக் ஸ்கூல்ஸ் அதாவது இருக்கிறதுலயே செம்ம டஃப்னா பிளாக் ஸ்கூல்ஸ் மாடல் தான். ஓகேவா? ஆனா, அது ஒரு எக்ஸ்ட்ரீம. இது ரொம்ப பேசிக் இது இந்த எக்ஸ்ட்ரீம. இந்த ஹெட்ஜிங்கு, காம்பினேஷன், ஸ்ப்ரெட் அதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் அதுவும் இல்லாம, இதுவும் இல்லாம நடுவா டிராவல் ஆகும். நீங்க டென்ஷனே ஆக மாட்டீங்க கோகுல். நம்ம அப்படி பிரிப்பேர் பண்ணிடலாம் உங்கள. நீங்க ஏன் டென்ஷன் ஆவேன்னு நெனச்சுக்கிறீங்க? நீங்க அந்த மாரி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க ஃபார்முலா தரவு கரெக்ட்டா? யூ ஆர் தரவு இன் த ஃபார்முலா. ஸ்டாக் இதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூவோட இதோட ஆப்ஷன் என்னன்றதே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸ்டாக் பிரைஸ் மைனஸ் எக்ஸர்சைஸ் பிரைஸ் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. புட்டுன்னா அப்படியே உல்டா. அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு நீங்க அதாவது உங்கள பொறுத்தவரைக்கும் ஃபார் கோகுல்
ஈஸியா கோகுல் வந்து அபோவ் 90 ஈஸியா வாங்கலாம். நீங்க எங்கேயுமே உங்கள செல்ஃப் டவுட் பண்றதோ, ஓகே. ஐயோ! நான் இப்படி பண்ணிடுவேனோ, அப்படி பண்ணிடுவேனோ, அந்த மாரி ஒரு ஒரு பிஞ்ச் கூட யோசிக்காதீங்க. நம்ம மைண்ட் செட் மேட்டர்ஸ் a lot. அதுக்குள்ள உங்கள வந்து டெஸ்ட்ல தரோவ் பண்ணிடலாம் நம்ப. அப்புறம் வந்து இப்ப ஃபார்முலா ரீகேப்ன்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வைப்பேன். அதுல உங்கள ரீகேப் பண்ணிடுவேன். பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு, இப்ப சீரியல் நம்பர் 1, 2, 3, 4 மாரி 10 வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் குடுப்பேன். சோ உங்களோட பேசிக் இது நல்லா ஆணித்தனமா பதிஞ்சிரும். ஸ்டேட்டிங் தட் யுவர் இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் அ கால் ஆப்ஷன் இஸ் ஆல்வேஸ் இப்படி கூட க்ளூ குடுப்பேன் கூகுள். உங்களுக்கு ஓகேன்னா பாருங்க. இப்ப எப்படின்னா, நான் சொன்னேன்ல அமெரிக்கன் ஆப்ஷனுக்கு ஏஏ எனி டைம் எக்ஸ்பைரி. நீங்க சொன்னீங்கல்ல யூரோப்பியனுக்கு இஇ ஆ ஒன்ல அந்த மாரி இங்க க்ளூ பாருங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து ஐசி. ஓகே. ஐசி ஸ்டாக் பிரைஸ் தான் நான் ஐசிஎஸ்டி அப்படி நீங்க வச்சுக்கலாம். இல்ல ஐபிஇஎஸ் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. க்ளூ. இங்க பாருங்க. ப்ராபப்ளி இது ரொம்ப சைல்டிஷா இருக்கும். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ்ல பாதி விஷயம் நாங்க இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஐசிஎஸ்சி ஐசிஎஸ்சி போர்ட் ஞாபகம் இருக்கும்ல உங்களுக்கு? இல்லன்னா ஐபிஇஎஸ் ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசிஎஸ்சி போர்ட் ஞாபகம் வச்சீங்கன்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் கால் ஆப்ஷன் இஸ் ஈக்குவல் டூ எதுல ஸ்டார்ட் ஆகுறது? ஸ்டாக் பிரைஸ் மைனஸ் எக்ஸைஸ் பிரைஸ். சோ இங்க எங்கேயாவது தப்பு பண்ணுவீங்களா? தப்பு பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க. நிமோனிக்ஸ் வச்சு கத்துக் குடுக்குறேன். ஓகே. ஐ ஹேவ் க்ளூஸ் ஃபார் தட். ஐ ஹேவ் அ ஸ்டோரி லைன் எக்ஸ்பிளைனிங் ஃபார் ரிமெம்பரிங் திங்ஸ். அந்த மாரி அந்த டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். எங்கேயுமே நத்திங் ஷுட் கோ ராங் அப்டின்னா, அப்படி எண்ட் ஆஃப் த இது வரும்போது உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு கிளியரா இருக்கும். உங்களுக்கு படிக்கும்போது மேம் இது குழப்புது அப்டின்னா, ஜஸ்ட் ஜஸ்ட் கிவ் ஜஸ்ட் அப்டேட் மீ ஆர் பிங் மீ மேம் எனக்கு இங்க ட்ரிக் வேணும் அப்டின்னா, ஐ வில் டெல் யூ. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்ல ஐசிசி போர்டு. Intrinsic value of a call option is equal to stock price minus exercise price. Now, lot of techniques are there, Google. Okay, mind mapping we have, diagrammatic mapping we have, photographic memory techniques இருக்கு. Okay, mnemonics இருக்கு. Lot of things are there. Techniques are huge. எந்த பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அந்த டெக்னிக்கை ஃபிட் இன் பண்ணிடுவேன். இப்ப நீங்க ஐ எம் வெரி ஷுர் நீங்க இதை கண்டிப்பா மறக்க மாட்டீங்கன்ட்டு. சோ இந்த வரும்போது இந்த சினாரியோ வரும்போது காலா அப்ப காலுக்கு ஐசிஎஸ்சி அப்ளை பண்ணணும்னு போட்டுக்கோங்க. அதோட எக்ஸ்பான்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் சம் போடுங்க. அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். ஓகே ரைட். சோ இந்த மாதிரி சேலஞ்ச் குட்டி குட்டி தான் சொல்லுங்க. நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன். இப்ப வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட நம்ம இங்க முடிக்கலாம். ஃபியூச்சர்னா என்ன அர்த்தம்னா, 2 பார்ட்டீஸ் வந்து ஒரு ஒரு ஃபோக்கஸ நோக்கி நான் இவ்ளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறேன், இவ்ளோ பிரைஸ்ல எடுத்துக்கிறேன். ஆனா இந்த ம அதுக்கு அந்த ஃபியூச்சர் டேட்ல தான் நான் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றது ஃபியூச்சர்ஸ். ஆப்ஷன்ஸ்ன்றது இப்போ தற்காலிகமா நடக்கிறது. என்னோட ஸ்டாக் பிரைஸ் பேஸ் பண்ணி என்னோட டிராவலிங் ஆஃப் அந்த ட்ரெண்ட் மேல போறதா, கீழ போறதா பார்க்கறது வந்து ஃபியூச்சர்ஸ். இப்ப ஃபியூச்சர்ஸும் இதுவும் எப்படி பார்க்கணும்ன்றத சொல்லி தரேன் பாருங்க. இப்ப திஸ் இஸ் யுவர் ட்ரேடிங் அக்கவுண்ட் சரியா? இப்போ நீங்க வந்து யூ ஹேவ் ஐடென்டிஃபைட் கூகுள் லா தெர் இஸ் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இஸ் அ பொட்டன்ஷியல் ஸ்டாக் டு இன்வெஸ்ட்ன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. எக்கச்சக்கமா பணம் பணம் வச்சிருக்கீங்க நீங்க. ஓகே. அப்ப என்ன பண்ணுவேன்னா, சோலார் இண்டஸ்ட்ரீஸோட ஆகஸ்ட் ஃபியூச்சர் போவேன். போயிட்டு என்ன பண்ணுவேன், 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் அக்கவுண்ட்ல. பட் ஐ அம் பிரெட்டி கான்ஃபிடென்ட். சரியா? அப்ப என்ன பண்ணுவேன், இன்ட்ரா ட்ரேட்ல போயிட்டு 50 வாங்குவேன். இந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ஸோட பிரைஸும், ஸ்டாக்கோட பிரைஸும் ஒரே மாரி டிராவல் ஆகும். ஓகேவா? அதுதான் பெரிய அட்வான்டேஜ். இப்ப ஸ்டாக்கோட இது ஒரு குவான்டிட்டி நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அங்க 10 குவான்டிட்டி நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி 10 பாயிண்ட்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுன்னா 50 இன்டு 10 என்ன 500 பாயிண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நான் ரூ. 500 ப்ராஃபிட் பாத்துரலாம். எப்போனா when I am anticipating that yes the price is going to increase. சிலதெல்லாம் தெரியும் நம்மளுக்கே. நீங்க அந்த ஸ்டாக் ட்ரேடிங்லாம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் எம்பிஏ ஃபினான்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட் இன்டு அ டெரிவேட்டிவ்ஸ் கன்சல்டன்ட்லாம் ஹியூஜ் பேமெண்ட். செம்ம மார்க்கெட் அவங்களுக்குலாம். உள்ள போய் உட்காந்து ஆனா என்ன கொஞ்சம் உட்காந்துட்டே இருக்கணும். ஒரு மாரி சம்டைம்ஸ் அ அனாலிட்டிக்கல் வொர்க் அது.
ஆனா பயங்கரமான பைசா. போயிட்டீங்கன்னா, இப்ப 10 பாயிண்ட் ஒரு ரூ. 2,00,000 ரூ. 5,00,000 வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க 100 பாயிண்ட் போனா அங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்லாம் மினிமம் 20 பாயிண்ட் மேல போவும் கோகுல். ஓகே. ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, 50 இன்டூ 20 எவ்வளோ? ரூ. 1000. கரெக்ட்டா? ரூ. 1000 5 நிமிஷத்துல ரூ. 1000 சம்பாதிச்சுட்டு போயிடலாம். அவ்வளதான் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டெய்லி ரூ. 1000னா சும்மா ஒரு மேஜரா சொல்லுங்களேன். ரூ. 1000னா 25 நாளு ஆ 1000 25,000 10 நிமிஷத்துல அவ்வளதான். 10 நிமிஷத்துல ரூ. 25,000 அவனுக்கு ஒரு கமிஷன் குடுக்குறீங்கன்னா, ரூ. 23,000 வில் பி யுவர் மந்த்லி ப்ராஃபிட். ஆனா அதுக்கு நெறைய விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டப்புனு ஆனா ஃபியூச்சரோட பிரில்லியன்ட் இதுவே இதான். அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கு. அதுக்கு வந்து இந்த மாரி நம்ம பிளாக்-ஸ்கோல்ஸ் மாடல்ஸ்ல கால்குலேஷன் பிளாக்-ஸ்கோல் மாடல் வராது. ஆப்ஷன்ஸ்க்கு தான் வரும். ஃபியூச்சர்ஸ்க்குன்னு தனி கால்குலேஷன் இருக்கு. அதெல்லாம் பண்ணோம்னா, சும்மா அப்படியே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பீப்பிள் ஆஃப் இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஆ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கட கட கடன்னு போட்ட 2,00,000 வ அப்படியே இது போயிடும். அங்க தான் ஹெட்ஜிங் வருவான். இப்ப கடகடன்னு கீழ வரோம்ல, அங்க தான் ஹெட்ஜிங்க எடுத்து நம்ம உள்ள எடுத்து வச்சோம்னா, ஃபியூச்சரோட சேர்த்து ஃபியூச்சர் மேல அங்க நான் ஒரு பிஇ வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ் லிமிட் பண்ணிடலாம். அத தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்க போறோம். புரியுதா? குட். ஓகே. இப்ப நம்ம வந்து வி ஹேவ் கம்ப்ளீட்டட் அரவுண்ட் புராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் வந்து அன்லிமிட்டட் அப்சைட், டவுன் சைட் பயங்கரமா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். புராஃபிட்ஸ் ஆர் லிமிட்டட் தான். ஓகேவா? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இதுக்கு வந்து பிரைஸஸ் இதுக்கு வந்து எக்ஸ்பிரேஷன் இருக்கும். ஆப்ஷனுக்கு உங்களுக்கு காமிச்சேன்ல, அந்த மாசம் எண்டுக்குள்ள. இதுக்கும் எக்ஸ்பிரேஷன் இருக்கு. பட் ஆப்ஷன்ஸ்க்கு எக்ஸ்பிரேஷன் வந்து சிஇக்கும் இருக்கும், பிஇக்கும் இருக்கும். வொலாட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். வொலாட்டிலிட்டினா என்ன? ஃப்ளக்சுவேஷன்ஸ். வொலாட்டிலிட்டி எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் டெரிவேட்டிவ்ஸ்ல? எந்த மூலமா? எந்த இண்டிகேட்டர் மூலமா? சூப்பர். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். வெரி குட். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மூலமா தான் நம்ம வொலாட்டிலிட்டிய குவான்டிஃபை பண்றோம். அவ்வளோதான் கண்ணா. இது வந்து இதோட நீங்க வந்து வி ஆர் கம்ப்ளீட்டிங் 28 ஸ்லைட்ஸ் சிமிலாரிட்டீஸ் பிட்வீன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கெட்டிங் இன்டு த டாபிக் ஆஃப் ஹெட்ஜிங் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். எப்பல்லாம் என்னோட ஆப்ஷன் நான் ஃபியூச்சர்ஸ் என்னால நினைக்கிறம்போது வராத போது, டப்புன்னு நான் பிஇ எடுத்து வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் ஈவன் பண்ணிடலாம். தட் இஸ் ஹவ் பிக் ட்ரேடர்ஸ் தே டூ இட். அத தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. வெரி பேசிக்ஸ் வி ஹவ் கவர்ட் டுடே. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க கோகுல். இந்த இத மட்டும் நீங்க நோட்ல போடணும். ஹோம்வொர்க்கா. போடும்போது இந்த ஐசிஎஸ்சியும், ஐபிஇஎஸும் ஃபார்முலா நோட்ல எழுதுங்க. ஹிண்ட் டூ ரிமெம்பர். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட் இருக்குன்னா கூட சொல்லுங்க. அப்படி அது கூட நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் இங்க. இல்ல மேம் எனக்கு இதுக்கு வந்து ஃபார்முலா எழுதும்போது, இப்படி ஞாபகம் வச்சிருந்தா ஈஸியா இருக்குன்னு சொல்லுங்க. அது கூட நம்ம போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்க எனக்கு சொல்லிக் குடுத்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தாலும் சரி, நம்ம அபோவ் 80 வாங்கணும். ஓகேவா? சூப்பர் கோகுல். புரிஞ்சதா கோகுல் இன்னைக்கு? So all basics we have covered. So complete test today, end of today. Hope everything is fine at your end. Okay, Kana. Super. Thank you, Gokul. Bye bye. Thank you. Bye bye. Yeah.